ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போடோமாஸ் ரூல் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். 8 டிவைடட் பை 1/2 இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 2. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். போடோமாஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ப்ராக்கெட் இல்லை. ஆர்டர் அதாவது பவர் ஆர் எக்ஸ்போனன்ட் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. நெக்ஸ்ட்டு டிவிஷன் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மல்டிப்ளிகேஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி டிவிஷனுக்கு தான் கொடுக்கணும். ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ஆப்ரேஷன் தான் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி டிவிஷன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்டெப் ஒன் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் 8 டிவைடட் பை 1/2 இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ என்ன இருக்குது? 8 எப்படி எழுதுகிறேன்? டிவைடட் பை 1/2 இப்படி தானே? ஸோ இதுதான் டிவிஷனை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணிட்டு தான் இன்ட்டு 2. ஓகேவா? ஸோ இதை தான் சால்வ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த டிவிஷனில் பாருங்கள், ஃப்ராக்ஷனில் இருக்குது. டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனில் இருக்குது, நியூமரேட்டர் இன்டிஜராக இருக்குது. ஸோ நான் டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருக்கிறது நியூமரேட்டரையும் நான் ஃப்ராக்ஷனை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா 8 டிவைடட் பை 1ன்னு போடலாம். இப்படி போடுறதுனால அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா எனி நம்பர் டிவைடட் பை 1 சேம் நம்பர் தான் வரும். ஸோ நான் இது எப்படி எழுதுறேன்னா எப்படி 8 பை 1 டிவைடட் பை 1/2 இன்ட்டு 2. ஸோ இதே ஸ்டெப்பு தான் நான் இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ நியூமரேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு என்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா a/b டிவைடட் பை c/d. ஸோ நியூமரேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன், டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருந்தால் இது எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதலான்னா இது டிவிஷன் தான். எப்படி எழுதலான்னா a/b ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் இன்ட்டு இந்த டினாமினேட்டரில் உள்ள ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும் மல்டிப்ளிகேஷனில். ஸோ d/cன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இதை தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இது டிவிஷன் தான். டிவிஷனை இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 8/1 இன்ட்டு இது எப்படி எழுதலாம்? 2/1 எழுதிட்டு இந்த 2வை அப்படியே இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த 2வை நான் அப்படியே எழுதுகிறேன். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? 8 இன்ட்டு 2 என்ன? 16. ஓகே. 16 இன்ட்டு இது ரெண்டையும் சால்வ் பண்ணேன் இன்ட்டு இந்த 2. ஓகேவா? இங்கே நான் டிவிஷன் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸ்டெப் 2 இப்போ என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஸ்டெப் 2 தானே மல்டிப்ளிகேஷன். ஸோ 16 இன்ட்டு 2 32. ஓகேவா? ஆன்சர் இஸ் 32. ஓகேவா? நான் டிவிஷன் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். டிவிஷனை இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி டிவிஷன் தான். செகண்ட் ஸ்டெப்பில் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் தான் சால்வ் பண்ணணும். ஒரு ஆப்ரேஷன் மட்டும்தான் சால்வ் பண்ணணும். ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு தான் மல்டிப்ளிகேஷன் கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு தான் கொடுத்தேன். டிவிஷனை இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன் 16 இன்ட்டு 2 32. ஆன்சர் இஸ் 32. ஸோ இதோட வேல்யூ 32. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.